வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர். முதலில் தலைப்புச் செய்திகள். சொந்த ஊரில் பொங்கல் கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்ற மக்கள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல், சுங்கச்சாவடிகளில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் குவிந்த பயணிகள் கூட்டம். சென்னை நாகர்கோவில் இடையே இன்றும் நாளையும் சிறப்பு வந்தே பாரத் ரயில் இயக்கம். எங்கு வாழ்ந்தாலும் தாய்நாட்டை மறக்காமல் குடும்பத்தோடு தமிழ்நாட்டிற்கு வாருங்கள். அயலக தமிழர் தின விழாவில் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலம். பொங்கல் வைத்து கலை நிகழ்ச்சிகளுடன் மாணவ மாணவிகள் ஆடிப்பாடி உற்சாகம். பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகம் முழுவதும் 50,000 போலீசார் பாதுகாப்பு. மதுபோதையில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை என எச்சரிக்கை. சென்னை புழல் அருகே பிளாஸ்டிக் ரசாயன கிடங்கில் பயங்கர தீ விபத்து. தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு அழைப்பு. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இடங்களில் தமிழ் உள்ளிட்ட 28 மொழிகளில் பெயர் பலகைகள் வைப்பு. இந்தியா இங்கிலாந்து இடையிலான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டித் தொடர் வரும் 25ஆம் தேதி தொடக்கம். முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் தின விழா நடைபெற்றது. தமிழ் வெல்லும் என்பதை கருப்பொருளாக கொண்டு நடைபெற்ற இந்த விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். விழாவில் 218 சர்வதேச தமிழ்ச் சங்கங்கள், 48 பிற மாநில தமிழ்ச் சங்கங்கள், 58 நாடுகளிலிருந்து தமிழ் வம்சாவளியினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் எனது கிராமம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் 8 அயலக தமிழர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், எங்கு வாழ்ந்தாலும் தாய்நாட்டை மறக்காமல் குடும்பத்தோடு தமிழ்நாட்டிற்கு வாருங்கள் என அயலக தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்தார். தமக்கு எந்த உடல்நலக்குறைவும் இல்லை என்றும் மக்கள் முகத்தில் காணப்படும் மகிழ்ச்சிதான் தமக்கு மருந்து என்றும் உற்சாகம் பொங்க முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். எனக்கு உடல்நலம் இல்லை, உற்சாகமாக இல்லைன்னு நேற்று ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. அதை படித்தப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எனக்கு என்ன குறை? தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ அதை விட வேறு என்ன வேணும் எனக்கு? முன்னதாக அயலக தமிழர் தின விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழக அரசு சார்பில் தமிழ் மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கு தொண்டாற்றுவோருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. இதேபோல் 2023ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவத்திற்கும், பெருந்தலைவர் காமராசர் விருது உ. பலராமனுக்கும் வழங்கப்பட உள்ளது. மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதிக்கும், மா. முத்தரசுக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருதும் வழங்கப்படுகிறது. தமிழ்த்தென்றல் திருவிக விருது எஸ். ஜெயசீல் ஸ்டீபனுக்கும், முத்தமிழ் காவலர் கி. ஆ. பெ. விஸ்வநாதன் விருது முனைவர் ரா. கருணாநிதிக்கும் வழங்கப்படவுள்ளது. விருது தொகையாக 2 லட்சம் ரூபாய், 1 சவரன் தங்கப்பதக்கம் வழங்கப்படும் என்றும் விருதுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கவுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை கௌரவிக்கும் வகையில் தந்தை பெரியார் விருது மற்றும் அம்பேத்கர் விருதுகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் 2023ஆம் ஆண்டின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுவ. வீரபாண்டியனுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பி. சண்முகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வழங்கி கௌரவிக்கிறார். மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை பகுதியில் 44 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாகவும், திறப்பு விழாவிற்காக தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் பி. மூர்த்தி தெரிவித்துள்ளார். பாலமேடு, அலங்காநல்லூர் பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, இந்த ஆண்டும் பல்வேறு பரிசுகளுடன் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறும் என தெரிவித்தார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், அரசு பேருந்தில் பயணிக்க பொதுமக்கள் அதிகமானோர் முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். எதிர்பாராமல் வருகிறவர்களை மற்ற முனையங்களுக்கு திருப்பி அனுப்பாமல் சில பேருந்துகளை நிறுத்தி தென் மாவட்டங்களுக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார்.
பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து ஏராளமானோர் தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்வதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையத்திலிருந்தும் தமிழக அரசின் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனால் ஜிஎஸ்டி சாலை வழியாகவும் பைபாஸ் சாலை வழியாகவும் பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் ஒரே நேரத்தில் பெருங்களத்தூரை வந்தடைந்ததால் அங்கு போக்குவரத்து கடும் நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து வண்டலூர் நோக்கி ஏராளமான பேருந்துகள் சென்றதால் ஜிஎஸ்டி சாலையில் இரவிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் சுங்க கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள சுங்கச்சாவடியில் நேற்று இரவு கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. வழக்கத்தை விட கூடுதலாக 2 வழிகளை திறந்த பிறகும் ஒரே நேரத்தில் அதிக வாகனங்கள் அணிவகுத்து சென்றதால் ஒவ்வொரு வாகனமும் சுமார் அரை மணி நேரம் நின்று செல்லும் நிலை ஏற்பட்டது. நெரிசலை குறைக்க சுங்கச்சாவடி ஊழியர்கள், போக்குவரத்து போலீசார் முன்னேற்பாடுகள் செய்த போதிலும் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை சுமார் 40,000 வாகனங்கள் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி வழியாக சென்றதாக கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு செல்வதற்கு சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் குவிந்தனர். தாம்பரம் ரயில் நிலையம் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் திணறியது. தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் எழும்பூரில் இருந்தே நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்ததால் தாம்பரத்தில் காத்திருந்தவர்கள் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே பொதுமக்கள் அதிக அளவில் ரயில்களில் பயணம் மேற்கொள்வதை கருத்தில் கொண்டு 10 ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நாகர்கோவில் இடையே இன்றும் நாளையும் சிறப்பு வந்தே பாரத் ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் இந்த ரயில் தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் நின்று செல்லும். சென்னையில் அதிகாலை 5 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் சிறப்பு ரயில் மதியம் 1:45 மணிக்கு நாகர்கோவில் வந்தடைகிறது. மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து பிற்பகல் 2:25 மணிக்கு புறப்பட்டு இரவு 11:35 மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சென்றடைகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் 48வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழிற்பொருட்காட்சியினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பொருட்காட்சியில் அரங்கங்களை சிறப்பாக அமைத்த 3 துறைகளுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். முதல் பரிசை சிறைத்துறையும், 2ஆம் பரிசு வேலைவாய்ப்பு துறையும், 3ஆம் பரிசு தீயணைப்பு துறைக்கும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளியின் முப்பெரும் விழாவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் மாணவர்களிடையே உரையாற்றிய நிலையில் தனியார் பள்ளி நிர்வாகம் தரப்பில் அண்ணாமலைக்கு நன்கொடை வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. உடனடியாக அண்ணாமலை தனியார் பள்ளி நிர்வாகம் அளித்த காசோலையை மீண்டும் பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கி அதனை பள்ளியின் அறிவியல் ஆய்வு மையத்திற்கு பயன்படுத்தி இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக PS ராமனை நியமித்து ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக இருந்த சண்முக சுந்தரம் ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை ஆளுநர் RN ரவி ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து PS ராமனை தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமித்துள்ளார். பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகம் முழுவதும் 50,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் விடுத்துள்ள அறிக்கையில், பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள், கோவில் மற்றும் சுற்றுலா தலங்களில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 50,000 காவல்துறையினர் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும், போக்குவரத்து நெரிசல் மற்றும் வாகன விபத்து ஏற்படாமல் தடுக்க நெடுஞ்சாலை ரோந்து வாகனங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பள்ளி, கல்லூரிகளில், அரசு அலுவலகங்களில் பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் நஞ்சநாட்டில் உள்ள பள்ளியில் படுகர் இன மக்களின் பாரம்பரிய உடைகளை அணிந்து மாணவர்கள், ஆசிரியர்கள் வட்டமிட்டபடி நடனமாடி பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கோலப்போட்டி, மியூசிக்கல் சேர், உரியடி, கயிறு இழுக்கும் போட்டி போன்ற விளையாட்டுகளில் ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். பெரம்பலூர் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், விருந்தோம்பல் ஆகியவற்றை கண்டு வியந்து மகிழ்ச்சியடைந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு மகளிர் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவிகளுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கி துணை மேயர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி 3வது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார். இதனிடையே 15வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே மாதாந்திர சீட்டு நடத்தி பல லட்சம் ரூபாயை மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். போரூர் அடுத்த மதனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் அனிதா, ரஸ்லி வேலன், செல்லம்மாள் ஆகியோரிடம் தீபாவளி மற்றும் ஃபண்ட் சீட் கட்டியதாகவும் 60 லட்சம் ரூபாய் வரை பணம் கட்டிய நிலையில் பணத்தை திரும்ப கொடுக்காமல் இரவோடு இரவாக தப்பி சென்று விட்டதாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புழல் அருகே பிளாஸ்டிக் ரசாயன கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. புழலை அடுத்த சூரப்பட்டில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான கிடங்கில் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு நேற்று நள்ளிரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயானது மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதையடுத்து 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீயின் வேகம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அயோத்தி ராமர் கோவிலின் குடமுழுக்கு வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அந்த விழாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்க பிரதமர் மோடி உட்பட 8000க்கும் மேற்பட்ட விவிஐபிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராமர் கோவில் கட்டுமான குழுவின் தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா உள்ளிட்டோர் டெல்லியில் குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்கினர். இதனிடையே ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்திக்கு வருவார்கள் என்பதால் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இடங்களை குறிக்கும் வகையில் தமிழ் உள்ளிட்ட 28 மொழிகளில் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரத்தில் நடந்த செவன்ஸ் கால்பந்து போட்டியை காண 5000 பேர் திரண்ட நிலையில் மூடப்பட்ட மைதானத்தின் கதவை ரசிகர்கள் உடைத்து உள்ளே புகுந்தனர். திருரங்கடி கோட்டாட்சியர் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியை காண ஏராளமானோர் டிக்கெட் கிடைக்காமல் காத்திருந்தனர். அப்போது மைதானத்தின் கதவு பூட்டப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் மைதானத்தின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர். இந்த காட்சி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. சிலி நாட்டின் சாண்டியோகோ நகரில் புகழ்பெற்ற பாரம்பரிய நாடக குழுவினர் தங்களின் நிகழ்ச்சிகளை சாலைகளில் நடத்தி பொதுமக்களை மகிழ்வித்தனர். 40 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட இந்த நாடக குழுவினர் இசை மற்றும் வான வேடிக்கையுடன் கூடிய நாடக நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 3 வாரங்களுக்கு பல நகரங்களின் சாலைகளில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சி சிலி நாட்டு மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கவுள்ளது. இதில் முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது. இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனாக ஜஸ்பிரீத் பும்ராவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அணியில் சுப்மன் கில், யஷஸ்வி ஜெய்ஷ்வால், விராட் கோலி, KL ராகுல், KS பரத் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் அஸ்வின், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், முகேஷ் குமார், அவேஷ் கான் உள்ளிட்டோரும் இடம் பிடித்துள்ளனர். விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்டரான துருவ் ஜூரேல் அறிமுக வீரராக இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் நியூசிலாந்து 46 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆக்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த நியூசிலாந்து 20 ஓவர்களில் 226 ரன்கள் குவித்தது. அந்த அணியில் ரேடல் மிட்செல் 61 ரன்களும் வில்லியம்சன் 57 ரன்களும் எடுத்தனர். அடுத்து விளையாடிய பாகிஸ்தான் 180 ரன்களுக்கு ஆட்டமிழந்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் நியூசிலாந்து 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சொந்த ஊரில் பொங்கல் கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்ற மக்கள். தாம்பரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல், சுங்கச்சாவடிகளில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் குவிந்த பயணிகள் கூட்டம். சென்னை நாகர்கோவில் இடையே இன்றும் நாளையும் சிறப்பு வந்தே பாரத் ரயில் இயக்கம். எங்கு வாழ்ந்தாலும் தாய்நாட்டை மறக்காமல் குடும்பத்தோடு தமிழ்நாட்டிற்கு வாருங்கள். அயலக தமிழர் தின விழாவில் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலம். பொங்கல் வைத்து கலை நிகழ்ச்சிகளுடன் மாணவ மாணவிகள் ஆடிப்பாடி உற்சாகம். பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகம் முழுவதும் 50,000 போலீசார் பாதுகாப்பு. மதுபோதையில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை என எச்சரிக்கை.
சென்னை புழல் அருகே பிளாஸ்டிக் ரசாயன கிடங்கில் பயங்கர தீ விபத்து. தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு அழைப்பு. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இடங்களில் தமிழ் உள்ளிட்ட 28 மொழிகளில் பெயர் பலகைகள் வைப்பு. இந்தியா இங்கிலாந்து இடையிலான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டித் தொடர் வரும் 25ஆம் தேதி தொடக்கம். முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.